ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. இது என்னன்னு தானே பார்க்குறீங்க? அரிசியில் ஒன்று தான் கருப்பு கவுனி அரிசி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதை நல்லா 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மார்னிங் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆகும். இது 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிளகு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இது ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி அரைச்சி தான் வச்சுருக்கேன். அதனால் 1 கிளாஸ் அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. இப்படி கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ மாவு போட்டனால கொஞ்சம் திக்காக எடுக்கு. நம்ம இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கஞ்சி நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்காது. நல்லா அரிசி நல்லா வேகணும். எப்போவுமே கருப்பு கவுனி அரிசி ரொம்ப திக்காக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா திக்காக இருக்கும். அதனால் அதை அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே நீங்கள் வேக வச்சிங்கன்னா வேகாது. இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் குக்கர்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி பாயில் பண்ணி செஞ்சால் தான் ரொம்ப நல்லது. நல்லா வெந்துட்டுருக்கதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கஞ்சி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சர்வ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் செஞ்சு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். இதை மார்னிங் டெய்லி உங்களோட ரொட்டீனாக மார்னிங் எடுத்துக்கோங்க. இந்த கஞ்சி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்ல தேவையே இல்லை. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் சொல்லுங்கள். உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.